students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 12 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Bitwise operators and or yes or not, zero fill left shift, signed right shift. Bitwise operators. Bitwise operators are used to compare binary numbers. அதாவது நம்ம previous classல logical operators பத்தி discuss பண்ணிருப்போம் இல்லைங்களா? So அந்த logical operatorsலயும் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா and or gates யூஸ் பண்ணிருப்போம். பட் இந்த bitwise operatorsக்கும் அந்த லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆபரேட்டர் சிம்பல் நம்ம கொடுக்கிறது இந்த மாதிரியான சிம்பல்ஸ் தான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம்ல கொடுப்போம். அதே மாதிரியே பிட்வைஸ் ஆபரேட்டர் அப்படின்றது உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய டெசிமல் வேல்யூஸுக்கான பைனரி நம்பர்ஸ்ல தான் அதுக்கான ஆபரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். புரியுதுங்களா? அதாவது நீங்க கொடுக்கறது டெசிமல் வேல்யூவாக இருந்தாலும் அந்த டெசிமல் வேல்யூக்கான பைனரி வேல்யூஸ் என்னவோ அந்த பைனரி வேல்யூஸ்க்கான ரிசல்ட்டை தான் நமக்கு அவுட்புட்ல கொடுக்கும். இதுதான் வந்து பிட்வைஸ் ஆபரேட்டர் அப்படின்றது. சரிங்களா? ஆபரேட்டர் நேம், டெஸ்கிரிப்ஷன், எக்ஸாம்பிள் and sets each bit to 1 if both bits are 1. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ரெண்டு ஆப்பரண்ட்லயுமே அந்த ரெண்டு ஆப்பரண்ட் வேல்யூஸ்னுடைய அவுட்புட்டும் 1 அதனுடைய ரிசல்ட் வந்து ட்ரூவா இருந்தால் மட்டும் ரிசல்ட் வந்து நமக்கு ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? 1 நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆர், அதனுடைய சிம்பல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். It copies a bit if it exists in either operand. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய ரெண்டு ஆப்பரண்ட் வேல்யூஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூ வந்து ட்ரூவா இருந்தாலும் நமக்கு அதனுடைய அவுட்புட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஆர், it copies the bit if it is set in one operand but not both. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூஸ்ல ரெண்டு வேல்யூஸுமே சேம் ஆப்பரண்ட் வேல்யூஸ் இருந்ததுன்னா அதனுடைய அவுட்புட் வந்து ஃபால்ஸ் ஆக இருக்கும். ஏதாவது ஒரு வேல்யூ வந்து 1 இருந்ததுன்னா அதனுடைய வேல்யூ ட்ரூன்னு எக்ஸிஸ்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் நாட் ஆப்பரேட்டர், அதனுடைய சிம்பல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். It is unary and has the effect of flipping bits. So unary na நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு சிங்கிள் டெசிமல் வேல்யூ தான் கொடுப்போம். இது அந்த டெசிமல் வேல்யூக்கான காம்ப்ளிமெண்ட், அதாவது நம்ம 0ன்னு கொடுத்தோம்னா 1ன்னு அதுக்கான ஆப்போசிட் வேல்யூ வந்து நமக்கு ரிசல்ட்ல பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் டபுள் லெஸ் தேன் சிம்பல். ஜீரோ ஃபில் left shift. Shift left by pushing zeros in from the right and let the leftmost bit falls off. So நம்ம கொடுக்கக்கூடிய டெசிமல் வேல்யூல இருந்து நம்மளுடைய புஷிங் வேல்யூஸ் எவ்வளவு டெசிமல் வேல்யூ நம்ம கொடுக்கிறோமோ அத்தனை வேல்யூஸ் வந்து நமக்கு லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணி காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட் டபுள் கிரேட்டர் தேன் சிம்பல். signed right shift. Shift right by pushing copies of the leftmost bit in from the left and let the rightmost bits fall off. So இது நம்ம எத்தனை டெசிமல் வேல்யூஸ் கொடுக்கிறோமோ அத்தனை 0 வேல்யூஸை நமக்கு ரைட் சைட்ல மூவ் பண்ணிடும். சரிங்களா? இப்ப இத நம்ம ப்ரோக்ராம்ல ரன் பண்ணி பார்க்கலாங்களா?
டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் த பைனரி வேல்யூஸ். ஸோ டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த டெசிமல் வேல்யூஸ்க்கான பைனரி ஈக்குவலன்ட். ஸோ நார்மலாகவே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம கம்ப்யூட்டர்ல கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படின்றது எப்படி போயிட்டு சேவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் சேவ் ஆகும். சரிங்களா? அதனால நம்மளுடைய பைனரி வேல்யூஸ் அப்படின்றது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் இருக்கும். அதே மாதிரியே நம்மளுடைய பைனரி வேல்யூஸ் அப்படின்றது 4 டைப்ஸ்ல இருக்கு. ஒன்னு பைனரி, அடுத்தது ஆக்டல், அடுத்தது டெசிமல், அடுத்தது ஹெக்ஸாடெசிமல். சோ ஃபைனல் ஒன் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் அப்படின்றது. இதுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா 16 பிட்ஸ் இருக்கும். சோ ஸ்டார்டிங் வேல்யூ எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து அப் டு 15 வரைக்கும் இருக்கும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா 16 பிட் ஈக்குவலன்ட் அப்படின்றது. சரிங்களா? சோ இங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு டெசிமல் நம்பர்ஸ், அதனுடைய 16 பிட் பைனரி ஈக்குவலன்ட் வேல்யூஸ் வந்து கொடுத்திருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கான வேல்யூஸ், அதாவது பாசிட்டிவ் வேல்யூஸ்னுடைய காம்ப்ளிமெண்ட். இங்க 1க்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஜீரோஸ் ஃபாலோட் பை 1ன்னு இருக்கு. அதே -1ன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீரோ வேல்யூஸ் எல்லாமே 1ன்னு இருக்கும். 1 வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு மாடிஃபை ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இத ப்ரோக்ராம்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் அண்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா print 6 and 3. சோ அண்ட் ஆபரேட்டரை பொறுத்த வரைக்கும் நார்மலான லாஜிக்கல் ஆபரேட்டரா இருந்தா நம்மளுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 18 அப்படின்னு தான் இருக்கும் இல்லைங்களா? சோ பிட்வைஸ் ஆபரேட்டர்ல நம்ம பைனரி வேல்யூஸ் தான் கொடுக்க போறோம். அதனால இங்க பாருங்க 6க்கான பைனரி வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 0 0 0 0 0 0 0 followed by 0 1 1. ஸோ நம்ம லாஸ்ட்ல முடியக்கூடிய வேல்யூஸ் தான் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய இந்த பைனரி வேல்யூஸ் எல்லாமே வந்து நம்ம 4 பிட் ஈக்குவலண்டா தான் பிரிச்சுக்கணும். சரிங்களா? சோ இங்க பாருங்க 0 1 1 0ன்றது ஒரு 4 பிட் ஈக்குவலண்ட், அகைன் 0 0 இந்த மாதிரி நீங்க பிரிச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து 16 பிட்டா இது பிரியும். சோ லாஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 0 1 1 0ன்றது தான் இந்த 6 டெசிமல் வேல்யூக்கான பைனரி ஈக்குவலண்ட். அதே மாதிரி 3க்கான பைனரி ஈக்குவலண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 0 1 1 அப்படின்றது தான். இப்போ அக்கார்டிங் டு அண்ட் ஆபரேட்டர் நமக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ்ல போத் வேல்யூஸ் ஆர் சேம் வேல்யூஸா இருந்தா மட்டும்தான் அதனுடைய அவுட்புட் வந்து ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும், அதாவது 1 நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். சோ கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க என்ன இருக்குனாக்கா 0 1 இருக்கு. சோ இட் இஸ் 0. இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூஸா தான் இருக்கு. 1 1ன்னு இருக்கிறதுனால இதனுடைய அவுட்புட் வந்து 1ன்னு இருக்கு. அகைன் 1 0ன்னு இருக்கிறதுனால இது 0. மத்தது எல்லாமே 0 இருக்கிறதுனால எல்லாமே 0. இப்போ இந்த ரிசல்ட்ல நீங்க பாருங்க, நம்ம 4 பிட் ஈக்குவலண்டா தான் பிரிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சோ 0 0 1 0னுடைய டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய டெசிமல் வேல்யூ என்னன்னா 2. அதனால நம்மளுடைய அவுட்புட் பாத்தீங்கன்னா 2 நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இத நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட்ல ஃபைல்ல நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பைத்தான் ஃபைல் பைத்தான கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளோட நியூ பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? சோ கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. அகைன் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ்ல உங்களுடைய ஃபைல் நேம் .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாத்தீங்கன்னா 2 நமக்கு காமிக்குதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? செகண்ட் ஆர் ஆபரேட்டர் program 6 or symbol 3. The operator compares each bit and set it to 1 if 1 or both is 1
otherwise it is set to 0. அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய இந்த டெசிமல் வேல்யூஸ்க்கான பைனரி வேல்யூவை எழுதிட்டு அந்த ரெண்டு வேல்யூவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈச் பிட்கான ரிசல்ட் வந்து 1 ஆக இருந்ததுன்னா அவுட்புட் வந்து உங்களுக்கு 1 பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சோ 6க்கான பைனரி ஈக்குவலன்ட் எழுதியாச்சு, 3க்கும் எழுதியாச்சு. இப்ப நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ இதுல ஏதாவது ஒரு வேல்யூல பாத்தீங்கன்னா 1 இருக்குன்றதுனால அவுட்புட் வந்து 1ன்னு காட்டும். இதுல போத் வேல்யூஸ்மே 1 இருக்கு. சோ 1. அகைன் 1 0 இருக்கிறதுனால இதனுடைய அவுட்புட்டும் நமக்கு வந்து 1ன்னு காமிச்சிருச்சுங்களா? பேலன்ஸ் எல்லாமே 0 இருக்கிறதுனால அப்படியே டைரக்டா 0ன்னு வந்துரும். இப்ப இதனுடைய 4 பிட் ஈக்குவலன்ட்ட நம்ம பார்க்கலாம். 0 1 1 1 இருக்கிறதுனால இதனுடைய டெசிமல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 7 தான் இதுக்கான டெசிமல் வேல்யூ. சோ இதனுடைய அவுட்புட் வந்து 7 நமக்கு பிரிண்ட் ஆகி காட்டும். இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ஃபைல்ல உங்களுடைய ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. அகைன் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் பாருங்க 7 பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? தேர்ட் ஒன் XOR print XOR symbol 3 print 6 or XOR symbol 3. The XOR operator compares each bit and set it to 1 if only one is 1. Otherwise, if both are 1 or both are 0, it is set to 0. அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸ்ல ஏதாவது ஒரு வேல்யூ 1 ஆக இருந்ததுன்னா அதோட அவுட்புட் வந்து 1 நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். அப்படி இல்லைன்னா போத் வேல்யூஸும் 1 ஆகவோ இல்ல போத் வேல்யூஸும் 0 ஆக இருந்தாலோ அதனுடைய அவுட்புட் வந்து நமக்கு 0 தான் பிரிண்ட் பண்ணி காட்டும். சரிங்களா? சோ இதனுடைய அவுட்புட் பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ பாருங்க, ஏதாவது ஒரு வேல்யூ 1 ஆ இருக்கிறதுனால நம்மளுடைய அவுட்புட் வந்து 1ன்னு காட்டுது. செகண்ட்ல பாத்தீங்கன்னா போத் வேல்யூஸும் 1 ஆக இருக்கிறதுனால அவுட்புட் வந்து 0 ஆகுது. அண்ட் தென் தேர்ட் ஒன் பாருங்க 1 0 இருக்கிறதுனால அவுட்புட் வந்து 1ன்னு காட்டுதுங்களா? ரிமைனிங் எல்லாமே 0. சோ அதனுடைய அவுட்புட் பாத்தீங்கன்னா 5 நமக்கு பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா? இதை நம்ம VS கோட ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடலாம். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. அகைன் ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் பாருங்க 5ன்னு காமிச்சிருச்சுங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்துடலாங்களா? நெக்ஸ்ட் fourth one not operator. Print not operator symbol 3. The not operator inverts each bit. 0 becomes 1 and 1 becomes 0. அதாவது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூஸ்னுடைய ஆப்போசிட் வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். என்ன கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா inverted 3 becomes -4. சோ நம்மளுடைய டெசிமல் வேல்யூ என்னன்னா 3ன்னு கொடுத்திருக்கோம். இதுல இதுதான் வந்து 3க்கான பைனரி ஈக்குவலன்ட். சோ இதனுடைய ஆப்போசிட் வேல்யூ தான் வந்து நம்ம இன்வெர்ட் பண்றோம். அதுதான் வந்து நாட் கேட்ன்றது. சோ இங்க இருக்கக்கூடிய ஜீரோஸ் எல்லாமே வந்து 1ன்னு கன்வெர்ட் ஆயிடும், 1ன்றது எல்லாமே 0ன்னு கன்வெர்ட் ஆயிடும். இதனுடைய டெசிமல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா -4 தான் இதனுடைய டெசிமல் வேல்யூ. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைல் போயிட்டு சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் கார்னர்ல இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க.
சோ அவுட்புட் பாருங்க -4 வருதுங்களா. இப்ப நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், 0 fill left shift program print 3 left shift 2. The double less than operator inserts the specified number of zeros, in this case 2. அதாவது நம்ம இங்க என்ன கொடுத்திருக்கோம்னா 2 ன்னு கொடுத்திருக்கோம். From the right and let the same amount of leftmost bits fall off. So நம்மளோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா இங்க 3 ன்னு கொடுத்திருக்கோம். இப்போ இந்த லெஸ் தேன் சிம்பிள் 2 அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பைனரி ஈக்குவலண்டான 0வை 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல புஷ் பண்ணும். அதனால நம்மளுடைய இந்த 3 அப்படின்றதுக்கான டெசிமல் வேல்யூல நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 0 வந்து லெஃப்ட் சைட்ல புஷ் பண்ணுவோம். அதனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு 2 0 வந்து லெஃப்ட் சைட்ல ஆட் ஆயிருக்குங்களா. சோ இப்போ இந்த பைனரி வேல்யூக்கான டெசிமல் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 12. அதுதான் நமக்கு அவுட்புட் வந்து 12 பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா. இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பாத்துடலாங்களா. டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. and then உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. and then ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க 12 ன்னு காட்டுதுங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பாத்துடலாங்களா. சிக்ஸ்த் ஒன், 0 fill right shift program print 8 double greater than symbol 2. The greater than symbol operator moves each bit the specified number of times to the right. Empty holes at the left are filled with zeros. So இது என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கிறது 8 அப்படின்ற வேல்யூ டெசிமல் வேல்யூக்கான பைனரி வேல்யூ வந்து இதுதான். சோ இந்த ரைட் ஷிஃப்ட் அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பைனரி வேல்யூஸ் ஜீரோஸ் 2 ஜீரோஸ் உங்களுக்கு என்ன பண்ணும்னா ரைட் சைட்ல மூவ் பண்ணிடும். புரியுதுங்களா. அப்போ ரைட் சைட்ல மூவ் ஆகும் போது உங்களுடைய இந்த பைனரி வேல்யூ வந்து என்னன்னு சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா 2ன்னு சேஞ்ச் ஆகும். என்ன ரீசன் அப்படின்னா உங்களுடைய இந்த 2 பைனரி வேல்யூஸும் ரைட் சைடுக்கு மூவ் ஆகிடும். சோ 0010ன்றது 2க்கான டெசிமல் வேல்யூ. இதுதான் நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி காட்டும். சரிங்களா. இதை நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பாத்துடலாங்களா. டெஸ்க்டாப்ல போயிடுறேன். டெஸ்க்டாப்ல VS கோட கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்க டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்கான கோடிங்க டைப் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஃபைல் போயிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னர் இருக்கக்கூடிய ரன் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கு அவுட்புட் 2ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. சோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பிட்வைஸ் ஆபரேட்டர்ல அண்ட் ஆர் நாட் எக்ஸ் ஆர் அண்ட் தென் 0 fill left shift 0 fill right shift இது எல்லாமே தியரிட்டிக்கலாகவும் ப்ரோக்ராம் வைஸாகவும் ரன் பண்ணி பார்த்துட்டோம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.